ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணி சாப்பிடணுன்னா ப்ரெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் போதும். ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே உடனே ஸ்வீட் ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிடுங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலாக எடுத்துக்கிடுங்க. இந்த பாலில் கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணியில் ஊற்றிக்கிடலாம். நம்ம ஃபஸ்ட்டே கஸ்டர்ட் பவுடரை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டு அப்படியே வச்சுருங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம போட்டிருந்த பாலில் சீனி போட்டோம்ல, அதுலேயும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் இதுக்கு பண்ணுறதுக்கு 2 ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக பட்டரை போட்டுட்டு நல்லா 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் அன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தான் நான் பண்ண போகிறேன். நம்ம பேனில் பண்ணுறதுனால அதிலே கொஞ்சமாக பட்டரை போட்டுவிடுங்க. போட்டுட்டு இந்த 2 ப்ரெட்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பாலை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கிடுங்க. அது கொஞ்சம் லைட்டாக அப்சர்வ் பண்ணி எடுக்க ஆரம்பிச்சப்பறம் மீதி பாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அந்த பாலை மேலே ஊற்றிட்டே இருந்தால் உள்ளாலேயும் போய் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்தா கஸ்டர்ட் பவுடர் மிக்சர் இது ஊற்றினோடனே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அப்படியே லைட்டாக இதையும் ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகி எல்லாமே ஒன்றா செட் ஆகி வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மேலே எல்லாமே திக்காக ஆரம்பிச்சிட்டு இந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இதில் நட்ஸு நான் அன்றைக்கி பிஸ்தா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுவிடுங்க. இப்போ பாதாம்னா பாதாம் நல்லா கட் பண்ணி போட்டுவிடுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.